அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம். என்னுடைய குரல் தெளிவா இருக்கா? எஸ் மேம், கேக்குது மேம். தாதகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி தேவி பூக வனந்தோறும் வயல்தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதன்று. இது நம்ம கம்பராமாயண பாடல்ல இருக்கிற கம்பர் இயற்றிய ஒரு பாடல். இந்த பாடலை எந்த நதியை பத்தி குறிப்பிட்டு இருந்திருப்பாங்க? சராயு நதி. உயிர் எப்படி ஊடுருவி வருவது மாதிரி அந்த நகரம் முழுவதும் உலாவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த சராயு நதியை பத்தின ஒரு அழகிய பாடலை கம்பராமாயணத்தோட பாலகாண்ட படலத்துல கம்பர் வச்சிருந்திருப்பாரு. அந்த பாடலோட தமிழ் வகுப்பை எழுதிய தொடங்குவோம். 10ஆம் வகுப்பு அந்த புத்தகத்துல இன்னைக்கு வந்து நம்ம வினாக்கள் நேரம் வச்சிருந்திருப்போம். இன்னையோட வந்து இந்த 10ஆம் வகுப்பு புத்தகத்தை நிறைவு செய்ய போறோம். எல்லாம் படிச்சாச்சா? இப்போ பேசுங்க. எஸ் மேம். சரி, ஓகே, நம்ம வகுப்பை தொடங்கலாம். முதல்ல திருக்குறள்ல இருந்து தொடங்கின்றோம். பொருள் செயல் வகையில இருந்து வினாக்கள் கேட்கலாம். முதல் கேள்வி வந்து ஐயப்பனுக்கு, பொருள் செயல் வகை எத்தனையாவது அதிகாரம்? பொருள் செயல் வகை எத்தனையாவது அதிகாரம்? லட்சணா சொல்லுங்க. நான் பேசுறது 76 மேம். 76 மேம். திருப்பி கேளுங்க மேம். அதிகாரம் பொருட்பால்ல கூலியல்ல வரக்கூடிய ஒரு அதிகாரம். சரிங்களா? ஜோதிகாக்கு கேள்வி, உரு பொருள் சொற்பொருள் அறிக்க. உரு பொருள் ஜோதிகா. எஸ் மேம். உரு பொருள் சொற்பொருள் அறிக்க. இந்த அரசு உரிமையால் வரும் பொருளாமா? அவ்வளவுதான். உரு பொருள் அப்படின்னா அரசு உரிமையால் வரும் பொருள். பிரேமாக்காக்கு குன்றேரி இலக்கண குறிப்பு தருகிறா. குன்றேரி ஏழாம் வேற்றுமை தொகை. ஏழாம் வேற்றுமை தொகை. சிறப்புதான். திவ்யாக்காக்குரிய கேள்வி, எள்ளுவர் பொருள் கூறுக. எள்ளுவர் இகழ்வர். எள்ளுவர்னா இகழ்வர். ராஜகுமாரி அக்காக்கான கேள்வி, புல்லார்
புல்லார் இலக்கண புல்லார் சொற்பொருள் அறிக. பற்றார் மேம். பற்றார். இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. பற்றார். அவ்வளவுதான், பற்றார். சூப்பர்க்கா. ஜெயந்தி அக்காக்கு தெரு, பெரிய நகரம், தெரு பொருள். அனிதாக்கா சொல்லுங்கக்கா, தெரு என்பதன் பொருள். பகை மேம், பகை. அவ்வளவுதான், பகைக்கா. சூப்பர்க்கா. எந்தெந்த வழியில் வந்த பொருளை பற்றாமல் நீக்க வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஐஷுக்குரிய கேள்வி. எந்தெந்த வழியில் வந்த பொருளை பற்றாமல் நீக்க வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் கொடுங்க மேம். அதாவது எது இல்லாம அந்த மாதிரி கேக்குறாங்க. உழைப்பு இல்லாம, நேர்மை இல்லாம வந்த பொருளா, இல்ல உழைப்பு கடமை இல்லாம வந்த பொருளா, உழைப்பு அன்பு அறம் இல்லாம வந்த பொருளா, அன்பு அருள் இல்லாம வந்த பொருளா? அன்பு அருள் மேம். அன்பும் அருளும் இல்லாம வந்த பொருளை பற்றாம நீக்கி கொள்ளணும் அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பும் அருளும் இல்லாம உருவான பொருளை பற்றாமல் நீக்கி கொள்ள வேண்டும். அதுக்குரிய குறள்ல பார்த்தோம் அப்படின்னா, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். சரிங்களா? பிரேமாக்காக்குரியது வேற யாரு? சந்துருக்கு கொஸ்டின் கேக்குறேன். சந்துரு, குறள் சொல்றேன், பொருள் சொல்லுங்க. இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வர் எல்லாரும் செய்வர் சிறப்பு. செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பொருள். செல்வம் இல்லாதவங்க எல்லாருமே எதிர்வாங்க. செல்வம் இருக்கிறவங்க எல்லாரும் கொடுவாங்க. செல்வருக்கு எல்லாருமே சிறப்பு செய்வாங்க. ஓகே, சூப்பர். செருக்கு, சந்துருவே சொல்லுங்க. செருக்கு என்பதன் பொருள். பகைமைமா. இருமாப்பு. செருக்கு இருமாப்பு. இந்த இருமாப்புக்கு வேற ஏதாச்சும் பொருள் சொல்லுங்க. பகைமை கேள்வி. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு நிறத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று. அது மண்பதைக்கு உலக பொது. யாருடைய வரிகள்? திருவிக்கா. திருவிக்கா அவர்களுடைய வரிகள். ஐயப்பன் லைன்ல இருக்கீங்களா? கேள்வி கேட்கலாமா? ஓகே, உங்களுக்குரிய வினா என்ன அப்படின்னா, திருக்குறள் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்துக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகிற்கு தெரிந்திருக்காது. இது யாருடைய வரிகள்? விஸ்வநாதன். சூப்பர். கியாபே விஸ்வநாதனுடைய வரிகள். ஜெயந்தி அக்கா, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? சந்துருக்கு ஏதோ டவுட் இருக்கா? அந்த இருமாப்பம் வீரப்பு ஒண்ணாம. இன்னொரு தடவை சொல்லுங்க. இருமாப்பு, செருக்குனா இருமாப்பு சொன்னேன்னா கேக்குதா மேம்? செருக்குனா இருமாப்புன்னு சொன்னேன் மேம். இப்ப பேசுங்க. அந்த செருக்குனா இருமாப்புன்னு சொன்னேன் மேம். புரியல. செருக்குனா இருமாப்புன்னு சொன்னேன் மேம். ஆமா, இருமாப்பும் வீராப்பு ஒண்ணா மேம்? ஒண்ணுதான். ஓகே மேம். புரியல. ஓகே மேம்.
நெக்ஸ்ட் போலாம் மேம். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். அடுத்து தேவாரம் பாடத்துல இருந்து ஏமாப்பு, ஏமம், ஏமாப்பு அப்படின்னா என்ன பொருள்? ஜோதிகாக்கு. பாதுகாப்பு மேம். பாதுகாப்பு. ஏமம், ஏமம் இல்ல ஏமாப்புன்னு வந்தா பாதுகாப்பு. இதே ஏதம்னு வந்துச்சுன்னா குற்றம். குற்றம். வேறுபாடு பார்த்துக்கோங்க. ஏதம்னா பாதுகாப்பு, ஏமம்னா குற்றம். ஏமம்னா பாதுகாப்பு, ஏதம்னா குற்றம். ஐஷுக்கு நடலை, நடலை என்பதன் பொருள் துன்பம். துன்பம். ராஜகுமாரி அக்காக்கு மலர் சேவடி, இலக்கண குறிப்பறிக. மலர் சேவடி. மலர் சேவடினா உண்மை தொகை. இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. ஓமை தொகை மலர் சேவடினா. ஓமை தொகை. மீலா அல், ரக்ஷனாக்கு மீலா அல், மீலா ஆல். ஈடுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் மேம். ஈடுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அனிதாக்காக்கு பிணி அறிவோம், பிரித்தெழுதுக. பிணி அறிவோம். கூட்டல் அறியோம். பிணி கூட்டல் அறிவோம். தாண்டக வேந்தன் அறியப்படுறவங்க யாரு? சந்துரு சொல்லுங்க. தாண்டக வேந்தர். திருநாவுக்கரசர் மேம். திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருடைய காலம் பிரேமாக்கா சொல்லுங்கக்கா. 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. திருநாவுக்கரசர் தேவாரத்துல எத்தனையாவது திருமுறை அருளி இருப்பாரு? முத்தக்கா சொல்லுங்க. 4, 5, 6. 4, 5, 6. அப்ப முதல் 3 திருவாசகங்களை பாடினது திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். முதல் 3 திருஞான சம்பந்தர், அடுத்த 3 திருநாவுக்கரசர், 7ஆவதா இருக்கிறது யார் பாடியிருப்பா? சுந்தரர். 8 மாணிக்க வாசகர். மாணிக்கவாசகர். ஓகேக்கா. மஞ்சுளாக்காக்கு பிணி என்பதன் பொருள் கூறுகக்கா. நோயா மேம். நோய். சொல்லுங்க. அடுத்து நற்சங்கு, இலக்கண குறிப்பறிக. நற்சங்கு. ஜெயந்தி அக்கா. ராஜகுமாரி அக்கா சொல்லுங்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர்? திருவாமூர் மேம். திருவாமூர். திருவாமூர். சூப்பர்க்கா. திருவாமூர். உங்களுடைய பெற்றோர் பேர் சொல்றீங்களா? புகழனார் மாதினியார் மேம். புகழனார் மாதினியார். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. இது யாருடைய பாடல்? பாரதியார். இந்த பாரதியாருடைய பாடல் அடிப்படையாக வச்சு பாடல் எழுதினது யாரு? திருநாவுக்கரசர். பாடல் அடிப்படையா வச்சு பாரதியார் எழுதினார். இல்ல, திருநாவுக்கரசர் பாடல் அடிப்படையா வச்சுதான் பாரதியார் எழுதியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? தேவாரம் திருநாவுக்கரசர் பாடல் அடிப்படையா போச்சு. நான் கேட்டது பாரதியாருடைய அச்சமில்லை பாடல் அடிப்படையா வச்சு யாரு பாட்டு எழுதுனான்னு கேட்டேன். பாட்டு படிப்போமா? என்ன பாடல்? அந்த உப்பு சித்திரத்துல ஒரு பாட்டு அச்சமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவி, கண்டதில்லை பார்த்ததில்லை யுத்தம் இந்த மாதிரின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பாரு நாமக்கல் கவிஞர். அந்த பாடல் இத அடிப்படையா வச்சு வச்சிருப்பாங்க. அது அச்சமில்லை, அச்சமில்லை.
அச்சமில்லை அச்சமில்லை பாடலை வந்து நம்ம திருநாவுக்கரசர் இயற்றிய நாமாருக்கும் குடியெல்லாம் நமன என்றோம் நகரத்தில் இடர்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பிணிவோம் அல்லோம் இன்பமும் எந்நாளும் துன்பம் இல்லைன்ற திருநாவுக்கரசருடைய பாடல் அடிப்படையா வச்சுதான் அச்சமில்லை அச்சமில்லை பாடலை பாரதியார் இயற்றியிருப்பார். சரிங்களா? ஓகே மேம். வரியது நிலைய காயமும் என்னும் வரிகள் இடம்பெறும் நூல். பிரேமாக்கா. புறநானூறு மேம். சூப்பர்க்கா. புறநானூறு. ஐயப்பனுக்குரிய கேள்வி. ஞாலத்துல ஞால் என்பதன் பொருள் என்ன? ஞாலம், உலகத்தை ஞாலம்னு சொல்லுவோமா, அதுல ஞால் என்பதன் பொருள். தொங்குதல் மேம். விடை சொன்னீங்களா? எனக்கு வந்து கேட்குறேன். தொங்குதல் மேம். கேக்குதா மேம்? இன்னும் ஒரு தடவை மட்டும் சொல்லுங்க. தொங்குதல் தொங்குதல். ஞாலம் அப்படின்னா தொங்குதல்னு பொருள். சரிங்களா? இதே உலகு, உலகத்துல உலகுன்னு வருதுல, அதுக்கு என்ன பொருள்? உழவுன்றது சுற்றுதல் மேம். உலாவிட்டு வர்றது பொருள்லதான் உலகம்னு பேர் வச்சிருப்போம், உழவு அப்படின்னு சொல்லிட்டு. ஞாலம் அப்படின்னா எந்த வித பற்றும் இல்லாம அண்ட வெளியில உலகம் தொங்கிட்டு இருக்கு, அதனால ஞாலம்னு பேர் வச்சுதான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகே. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஜோதிகா சொல்லுங்க. தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த. ஆப்ஷன் கொடுக்கவா? சரி, ரக்ஷனா சொல்லுங்க. 10 மேம். 10 பாடல். அந்த கேணியும் மந்திர கிணறும். அனிதாக்கா சொல்லுங்க. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். பெருங்காதை மேம். பெருங்கதை. சூப்பர். ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்குகதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். முத்து அக்கா. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். சிலப்பதிகாரம் மேம். சிலப்பதிகாரம். அந்த வேதியியலை பத்தின ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. மஞ்சுளாக்காக்கு உடம்பார் அழியின் உயிரார் அழியார். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்கா. உடம்பார் அழியின் உயிரார் அழியார். திருமந்திரம். திருமந்திரத்துல திருமூலர் சொன்ன வரிகள் தான். சரிங்களா? திருமந்திரத்துல இருக்கக்கூடிய திருமூலருடைய வரிகள். சந்திரகுரிய கேள்வி. புல்லாங்கி பூடாய். திருவாசகம். 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 திருவாசகம் தான் இந்த பாடல் வழியை கொடுத்திருப்பாங்க. அடுத்து உடம்பிடை தோன்றி சொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி நெருப்பினால் அடலிடச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இந்த வரியில என்ன சொல்லி இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஒரு ரக்ஷனா சொல்றீங்களா? அந்த ஓகே. உடம்பிடை தோன்றி சொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடலுறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். அறுவை சிகிச்சை பத்தின ஒரு பாடம். உடம்புல தோன்றுன ஒண்ண அதை அறுத்து நீக்கும் போது உதிரம் சிந்துவோல, அதை திருப்பி அத தையல் போட்டு அதை சரி செய்வாங்கல்ல, அந்த
அறுவை சிகிச்சை பத்தின ஒரு பாடல் இது. இந்த பாடலுடைய ஆசிரியர் கம்பர் மேம். கம்பருடைய பாடல். அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி யாருடைய வரிகள்? ஔவையார் மேம். ஔவையார் மேம். இதுவே ஒரு அணுவை சதை கோரிட்ட கோணினும் உள்ள அப்படின்னு சொன்னாங்கன்னா கம்பர் மேம். கம்பர். கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி அப்படின்னா கல்லாடனா அணுவை துளைத்து அப்படின்னா கம்பர், கடுகை துளைத்து அப்படின்னா இடைக்காடனார். இன்னொன்னு என்னது, ஒரு அணுவனை சதை கோரிட்ட கோணினும் முழன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கம்பர். அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டினா ஔவையார். சரிங்களா? ஔவையார். குறட்டை ஒளி யாருடைய நூல்? யாருடையது? வரதராஜனுடைய நூல். ஐயப்பனுக்குரிய கேள்வி, ஏற்பாடு பிரித்தெழுதுக. ஏற்பாடு அப்படின்ற சொல்லை பிரித்தெழுதுக. எல் கூட்டல் பாடு. இதுல எல்ன்றதுக்கு என்ன பொருள்? ஐயப்பனுக்கேதான் எல்னா எல் என்பதன் பொருள். எல்னா ஞாயிறு. பாடு என்பதன் பொருள் மறையும் நேரம். இப்ப கதிரவன் மறையும் நேரத்தை தான் ஏற்பாடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? அந்த ஏற்பாடுக்குரிய கால அளவு யார் சொல்றா? பிரேமாக்கா சொல்றீங்களாக்கா? பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் தான் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஏற்பாடு அப்படின்றதுக்குரிய கால அவகாசம். சரிங்களா? ரக்ஷனாக்குரிய கேள்வி, இளவெநீர் காலம் இருக்குல்ல, அதற்குரிய மாதங்கள், தமிழ் மாதங்கள். இளவெநீர் காலத்திற்குரிய தமிழ் மாதம் சித்திரை வைகாசி. சித்திரை வைகாசி. சூப்பர். ராஜகுமாரி அக்காக்கு வைகரை பொழுதுடைய கால அளவுக்கா? வைகரை பொழுதுனா காலையில தானே வைகரை வரும். அதாவது நைட்டு 2 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் வைகரை வரும் மேம். இரவு 2 மணி முதல் காலை 6 மணிக்குள்ள வரைக்கும் வைகரை மேம். இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை அப்படின்றத வைகரை பொழுது. சரிங்களா? சேரி அப்படின்றது எந்த நிலத்திலுடைய ஊர் பெயர்? சேரி, பாடி, சேரி அப்படின்றது. அனிதாக்கா சொல்லிருக்கா. பாடி சேரின்றதுல எந்த நிலத்திற்குரிய ஊர் பெயர்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால்கம். மருதம் மேம். முல்லை மேம். முல்லை நிலம். விளரியால் எந்த நிலத்திற்குரிய யாழ்? முத்துவக்கா, விளரியால் எந்த நிலத்திற்குரிய யாழ்? நெய்தலா மேம்? நெய்தல் யாழ். துடின்றது எதனுடைய பறை? ஐசு சொல்லுங்க. துடி பறை எந்த நிலத்திற்குரிய பறை? ஐஸ்வர்யா? துடிப்பறை எந்த நிலத்திற்குரிய பறை? பாலை மேம். பாலை நிலத்திற்குரிய பறை. வரகு சாமைன்றது என் நிலத்திற்குரிய உணவு பொருள்? ராஜகுமாரி சொல்லுங்க. வரகு சாமி தானே மேம். வரகு சாமி வந்து முல்லை நிலத்துக்கு மேம். முல்லை நிலம். பரதன் பரத்தியர் எந்த நிலத்திற்குரிய மக்கள்? ஐயப்பன் சொல்லுங்க. பரதன் பரத்தியர். நெய்தல் மேம். நெய்தல்.
நெய்தல். சூப்பர். பாதிரி. பாதிரி அப்படின்றது எந்த நிலத்திற்குரிய பூ? ரக்ஷனா சொல்லுங்க. பாதிரி. இது பாலை மேம். பாலை நிலத்திற்குரிய பூ. பிடவம் அப்படின்றது எந்த நிலத்திற்குரிய பூ? அனிதாக்கா சொல்லுங்க. பிடவம். முல்லை, தோன்றி, பிடவம் முல்லை நிலத்துக்குரிய இதெல்லாம் எந்த நிலத்திற்குரிய பூக்கா? மேம். நானே சொல்லிட்டேன். முல்லைக்கா. நெல் அறிதல், களை பறித்தல் எந்த நிலத்திற்குரிய தொழில்? நெல் அறிதல், களை பறித்தல். திவ்யாக்கா சொல்லுங்க. நெல் அறிதல், களை பறித்தல் எந்த நிலத்திற்குரிய தொழில்? மஞ்சுளாக்கா. நெல் அறிதல், களை பறித்தல் இது எந்த நிலத்திற்குரிய தொழில்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில எந்த நிலத்திற்குரியது? மேம் மருதமா? மருதம். ஆதிலட்சுமி அக்காவுக்கு பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆதிலட்சுமி அக்கா. பிரேமாக்கா சொல்லுங்க. பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். சரிங்களா? அகத்திணை எத்தனை வகைப்படும்? சந்திரகுரிய கேள்வி. அகத்திணையில் உள்ள திணைகள் எத்தனை? எத்தனை வகைகள்? எத்தனை 7 வகைப்படும்? 7 வகைப்படும் மேம். இன்னொரு தடவை. 7 வகைப்படும் மேம். 7 வகைப்படும். இது அன்பின் திணைகள் எத்தனை? ரக்ஷனா சொல்லுங்க. 5 மேம். 5. சரி. புறத்திணை எத்தனை ஞாபகம் இருக்கா? ராஜகுமாரி அக்கா. 12 மேம். 12 மேம். 12 புறத்திணைகள், 7 அகத்திணைகள். அந்த 7 அகத்திணையில அன்பின் திணைகள்னா 5. அதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. சரிங்களா? மீதி 2 எது அப்படின்னா இந்த ஒரு கிளை, கை கிளை, பெருந்திணையா அது 2 வரும். கைக்கிளை பெருந்திணை. ஓகே. மார்கழி, தை ஆகிய இரண்டும் டேஷ் காலத்திற்கான மாதங்கள். அனிதாக்கா சொல்லியிருக்கா. மார்கழி, தையும் எந்த 2 மாதங்களுக்கான எந்த காலத்துக்கான மாதங்கள்? பனிக்காலம். முன்பனிக்காலம். சூப்பர். பழமொழிய நான் கோடிட்டேற மாதிரி கேக்குறேன். நீங்க நிரப்புங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி மஞ்சுளாக்காக்கு டேஷ் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஓகே. ஐஷுக்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற டேஷ். ஐஸ்வர்யாக்கு நான் பேசுறது கேக்குதுல? Yes, ma'am. எஸ் மேம். கேக்குது மேம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சீரா புராணம்லாம் நம்ம புத்தகத்துல இல்லன்னு படிக்காம விட்டுறாதீங்க. இதுல இருந்து பொருள் கூறுக, இலக்கண குறிப்பு, பிரித்தல் எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? தெண்டிரை. பொருள் கூறுக. தெண்டிரை. தெளிந்த அலைகள். சரிங்களா? தடக்கரி. அனிதாக்கா சொல்லுங்க. தடக்கரி என்பதன் பொருள்? யானை மேம். பெரிய யானை. அரைகுவன்.
அரைகுவன். ஐஸ்வர்யா சொல்லுங்க. அரைகுவன் என்பதன் பொருள். அரைகுவான். அரைகுவானுடைய பொருள். அரைகுவான்னா சொல்லுவான்னு பொருள். சரிங்களா? உழுவை. உழுவை. புலி. புலி. உழுவைனா புலி. தடக்கரின்னு என்ன பார்த்தோம்? பெரிய யானை. பெரிய யானை. அனிதாய் அப்படின்னா அண்மையும். சரிங்களா? கால் மடித்து. இலக்கண குறிப்பு. கால் மடித்து. இரண்டாம் வேற்றுமை உருவு போட்டு. இரண்டாம் வேற்றுமை தொகை மேம். இரண்டாம் வேற்றுமை தொகை. தொகை. சரிங்களா? எழில். மஞ்சுளாக்கா சொல்லுங்க. எழில் என்பதன் பொருள். தெரியல மேம். எழில் என்பதன் பொருள். எழில்னா அழகுன்னு பொருள். சரிங்களா? ராஜகுமாரி அக்காக்கு மடங்கள். மடங்கள் என்பதன் பொருள். சிங்கம். சிங்கம். கோடு. அனிதாக்கா சொல்லுங்க. கோடு என்பதன் பொருள். கொம்பு மேம். கொம்பு. இங்கே தந்தம்னு கொடுத்திருப்பாங்க. கோடுனா தந்தம், மலை, குளக்கரை, இந்த மாதிரி நிறைய பொருள் வந்து கோடுக்கு வரும். சரிங்களா? நினம் என்பதன் பொருள். ரக்ஷனா சொல்லுங்க. நினம்னா என்ன? கொழுப்பு மேம். கொழுப்பு. உரும். உரும்னா இடின்னு பொருள். உரும் அப்படின்னா இடி அப்படின்னு பொருள். சரிங்களா? வேங்கைனா புளிய குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி புளிய குறிக்க வேற வார்த்தை என்ன பார்த்தோம்? உழுவை. உழுவைனா புலி. எண்கு அப்படின்னா எண்கு. கரடி. கரடி. கேளல். கேளல். கன்றி. கன்றி. சவை. கவைனா கொம்பு. பிளந்த அந்த கால் பிளந்து போயிருக்கும். அந்த பன்றியுடைய கால கவை பிளந்து பிளந்து இருக்கும். அது வந்து கவைன்னு சொல்லியிருக்காங்க. கேசரி. சிங்கம். புலகிதம். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. சலாம். சலாம். வணக்கம். சலாம் பிரதி எவ்வளவு சொல்? சலாம் பிறமொழி சொல். தமிழ் சொல்ல இல்ல எந்த மொழி சொல் கேட்டிருப்பாங்க. சலாம் அப்படின்றது ஒரு உறுதி மொழி சொல். சரிங்களா? இந்த சலாம் அலைக்கும் சொல்றாங்கல்ல முஸ்லிம்லாம். சலாம் அப்படின்றது ஒரு உறுதி மொழி சொல். நனிமணம். இலக்கண குறிப்பு தருக. நனிமணம். என்ன சொல்றீங்க? சொற்றொடர். சிரமுகம். பிரித்தெழுதுக. சிரம் கூட்டல் முகம். தண்டளிர் பதம். பிரித்தெழுதுக. தண்டளிர் பதம். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். சரி. வால் குலைத்து. இலக்கண குறிப்பு. வால் குலைத்து. இலக்கண குறிப்பு. இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகை மேம். இரண்டாம் வேற்றுமை தொகை. சீராபுராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5027 பாடல்கள் இருக்கும். 3 காரணங்கள் இருக்கும். விளாதத்து காரணம், நுபுவத்து காரணம், ஹிஜ்ரத்து காரணம். இதுல சீரா என்பதன் பொருள் வாழ்க்கை. வாழ்க்கை. புராணம்னா வரலாறு. வரலாறு. சீராபுராணத்தை இயற்றிய ஆசிரியர் உமறு புலவர். அவர் வந்து நம்ம கணிகை முத்து
எட்டயபுரம் கடிகை முத்து புலவருடைய மாணவரா இருந்திருப்பாரு. இவர் ஆதரிச்ச வள்ளல் தான் யாரு? சீதக்காதி. வள்ளல் சீதக்காதி. இவர் எழுதின இன்னொரு நூல் தான் என்னன்னா முதுமொழி மாலை, 80 பாடல்களை கொண்டது. உமறு புலவர் எழுதினது முதுமொழி மாலை. முகுந்த மாலை எழுதினது யாரு? நேத்து பார்த்தோம். குலசேகர முகுந்த மாலை பெருமாள் மீது வடமொழியிலயா தெலுங்குல எழுதியிருப்பார். முதுமொழி மாலைன்றது தமிழ்ல இங்க எழுதினது. வேறு ஒரே மாதிரி இருக்கா? இது முதுமொழி மாலை, இது முகுந்த மாலை. முகுந்தன்னா கிருஷ்ணனை குறிக்கல, அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வடமொழியில எழுதுனதா? சரி, உவமையோட பொருள் அறிந்து பொருள் கொடுங்க. சரிங்களா? எழிலுறு புயமும் குன்று போலுற வீங்கின. இதுக்குரிய பொருள் என்ன? மறுபடியும் சொல்லுங்க. எழிலுறு புயமும் குன்று போல் வீங்கின பயின்று வரும் உவமை. போலன்றது பயின்றது இருக்கு மேம். போலன்றது உவமை உருபுக்கா. நான் கேக்குறது உவமை எதுன்னு கேக்குறேன். எதை உண்மைப்படுத்திருக்காங்கன்னு. புயம்னா என்ன? புயம் மலை போன்ற தோல். அபூபக்கர் தானே, அவருடைய அழகுமிக்க தோள்கள் என்ன? நபிகள் நாயகத்துடைய அழகுமிக்க தோள்கள். அந்த புலிய பார்த்து அதோடைய தீய செயல்கள்லாம் சொன்னோனையும் அப்படியே கோவத்துல குன்று மேல் எழும்புற மாதிரி எலும்புச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பொறுத்துக. கான். கான் என்பதன் பொருள் காடு மேம். காடு. புலி. புலி மேம். புலி மேம். சிங்கம். எங்கு. கரடி. காந்தியடிகள் ஒரு பாடம் இருக்கும், அதை படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? தன் வீரர்களுடன் மாற்றரசன் கோட்டைக்குள் புகுந்து மதிலை சுற்றி வளைப்பது எந்த திணை? தன் வீரர்களோடு மாற்றரசன் கோட்டையை சுற்றி வளைப்பது எந்த திணை? உளிங்கை திணை. பகை அரசனால் முற்றுகையிடப்பட்ட தம் மதிலை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே வெளியேறும் பகைவரோடு சண்டையிடுதல் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக வைத்து போராடும் மன்னர் அணிவது கரெக்டா சொல்லுங்க. வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக வைத்து போராடுவது தும்பை வச்சு 2 பேர் போராடுவாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் போறதாம வாகை. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சூடுறதாம வாகை. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சூடுறதா வாகை. வாகை பூ. அதனால வாகை சூடினான், வாகை சூடிவா, அந்த மாதிரிலாம் சொல்லணும்ல. வாகைனா வெற்றிக்கு வைக்கக்கூடிய ஒரு பூ. சரிங்களா? பாடான் திணை குறித்தெழுத்துக. கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆண்மகனை பாடக்கூடிய திணைனா பாடான் திணை. கரந்தை திணை எதை பற்றி பேசும்? கரந்தை திணை அதாவது நம்மகிட்ட கறந்து போயிருக்காங்க ஆணையர்களை, அதை போய் திருப்பி கொண்டாது. ஆணையர்களை மீட்டல். வெற்றி வீரர்களால் கறந்து செய்யப்பட்டது ஆணிரைகளை திரும்பி போய் மீட்டுட்டு வர்றதா என்னது? கரந்தை. சரி, இப்ப நான் அந்த குறியீடுகளுக்கு எல்லாம் சொல்றேன். இது என்ன குறியீடு அந்த மாதிரி கண்டுபிடிக்க. சரிங்களா? பொருட்களை எண்ணும் நிலை, விழி, வினை எச்சம்,
இங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய குறியீடு என்ன? பொருட்களை எண்ணும் போதும் அப்புறம் ஏதோ ஒண்ணு விழித்து கூப்பிடும் போதும் வினை எச்சம் இந்த போன்ற இடங்கள்ல என்ன குறியீடு பயன்படுத்தப்படுகிறது? கார்புள்ளி மேம். கார்புள்ளி மேம். கார்புள்ளி. ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாடு கருத்துக்களும் எதிர்மறை கருத்துக்களும் சேர்ந்து வரும் இடங்களை என்ன பயன்படுத்துறோம்? அரைப்புள்ளி பயன்படுத்துறோம். சரிங்களா? சிறு தலைப்புகளை விரித்து கூறக்கூடிய இடங்கள்ல முக்கார் புள்ளி. வியப்பு, அவலம், வாழ்த்துதல், வரவேற்றல், வைதல் போன்றவற்றை வெளிப்படுத்தும் தொடர் எவ்வகை தொடர்? ஆச்சரியக்குறி. உணர்ச்சி தொடர். இதே விளைவு தொடர்னா என்ன வரும்? வாழ்த்துதல், வைதல், வேண்டுதல், விளைதல். இங்கேயும் வாழ்த்துதல், வரவேற்றல், அவலம், வியப்பு எல்லாம் கொடுத்திருக்காங்க. இங்க பெரும்பாலும் வியப்பு, உவகை, மகிழ்ச்சி, அச்சம் இந்த மாதிரி வர்றதெல்லாம் உணர்ச்சி சார்ந்து வர்றதெல்லாம் உணர்ச்சி தொடர். இது இல்லாம வாழ்த்தல், வைதல், வேண்டல், விடுத்தல் இந்த மாதிரி வேறொரு பொருள்ல வர்றதுல என்ன சொல்லுவாங்கன்னா விளைவு தொடர். இது ஒரு விளைவின் காரணமா தோன்றக்கூடியதுல விளைவு தொடர்னு சொல்லிட்டு இருக்காங்க. முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மெய்ப்புறம் ஒன்றுடையாள் இவள் செப்பு திருமேனி செப்பு மொழி 18 என்று சிந்தனை ஒன்றுடையாள். யாருடைய வரிகள்? பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்போம் இதெல்லாம் பாரதியாருடைய வரிகள் தான். ஒரு 10th புக்ல பாரதியாருடைய வரிகளும் பாரதிதாசனோட வரிகளும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று வங்கத்தில் கூடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். காசி நகர் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்போர் கவி செய்வோம். இதுல பாருங்களேன், சுதந்திரம்னு தான் கொடுத்திருக்காங்க. சுதந்திரம் சரியா சுதந்திரம் சரியா? சாதா வர்ணிக்கு சரியாதான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? கலித்தொகை பார்த்துட்டோமா? இருக்கனே பார்த்த மாதிரி இருக்கு. கலித்தொகை ஏற்கனவே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சரியா? நியூ புக்ல பார்த்தோம். பார்த்துட்டோம் மேம். உங்களுக்கு அன்னைக்கு மருவு படிச்சோம் சொல்லியிருந்தேன்ல, மருவுல இருந்து கேக்குறேன். முதல் வினா யாருக்கு வேணும்? எனக்கு கேளுங்க மேம். கேக்குறேன்னு சொல்லுங்க. சரிங்களா? கேளுங்க மேம். இடைமருதில் இதனுடைய இப்ப இருக்க பேர்
யார் சொல்றா? திருவிடைமருதூர் மேம். என்ன சொல்றீங்க? திருவிடைமருதூர் மேம். திருவிடைமருதூர். சூப்பர். கோழியூர்னு அழைக்கப்படும் பகுதி கோழியூர். உறையூர். உறையூர். திண்டீஸ்வரம். திண்டீஸ்வரம்னு அழைக்கக்கூடிய பகுதி திண்டுக்கல். ஒத்தகமந்து. ஒத்தகமந்து. உதகை. உதகை. திருச்சூரம். திருச்சூரம். திரிசூலம். திருச்சூரம்னா திரிசூலம்னு வரணும். சரிங்களா? நலமலைன்னு எதை குறிப்பிடுறோம்? நலமலை. நீலகிரி. நீலகிரியில நலமலைன்னு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? கச்சி அப்படின்னு அழைக்கப்படுற ஊர் கச்சி. கச்சி. தெரியல மேம். காஞ்சிபுரம் மேம். காஞ்சிபுரம் மேம். ஓகே. உகுநற்கல். உகுநற்கல். ஒகேனக்கல். ஒகேனக்கல் மேம். வெற்றிலை குன்று. வத்தலக்குண்டு. வத்தலக்குண்டு மேம். புல்லமங்கை. புல்லமங்கை. பசுபதி கோயில். பசுபதி கோயில். கோவில். சரிங்களா? பசுபதி கோயில். பெரும்புலியூர். பெரும்புலியூர். பெரம்பலூர். பெரம்பலூர். பூவிருந்தமல்லி. பூந்தமல்லி. பூந்தமல்லி. எனக்கு தெரிஞ்சு ஏன் இதெல்லாம் படிக்க சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆர்டர் கொடுக்குறாங்களா, ஆர்டர் காப்பி, அதுல இந்த பழைய பேர் தான் இருக்கு. இப்ப நம்ம ஸ்னேகா போய் ஜாயின் இருந்தது பூந்தமல்லியா, ஆனா அவங்களுடைய ஆர்டர் காப்பில பூவிருந்தமல்லி அப்படின்னு தான் போட்டிருக்காங்களாம். மத்தபடி ஊர்ல இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் பெயர் பலகை அங்கெல்லாம் பூந்தமல்லின்னு தான் இருக்கும். பெரும்பாலும் ஏதோ சில இடங்கள்ல பூவிருந்தமல்லின்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா அரசு ஆவணங்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த பழைய பெயர்கள், இப்ப மருவுக்கு முன்னாடி இந்த பெயர்களை தான் பயன்படுத்துறாங்க. அதனால அந்த பெயர்களா நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக குறிப்பா ஊர் பெயர்களுடைய மருவ படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அதனால இந்த பேர்லாம் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எங்க பழக்கத்துல இருக்கு அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. கண்டிப்பா நம்ம கையாளக்கூடிய ஆவணங்கள்ல டிரான்ஸ்ஃபர் லெட்டர் ரெடி பண்ண சொல்லலாம், நமக்கு என்ன வேலை வேணா கொடுக்கலாம்னு அலுவல் சார்ந்து, அதுக்கு இந்த பெயர்கள்லாம் கண்டிப்பா பயன்படும். சோ இதெல்லாம் நமக்கு நாளை பின்ன பயன்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டே படிங்க. அப்படி படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆர்வமாவும் படிப்பீங்கல்ல. சோநாடு அப்படின்னு எது? சோநாடுன்றது எதை குறிக்கும்? சோநாடு. சோழநாடு. 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 சைலம். சைலம்னு குறிக்கப்படுற ஊர் சேலம். சேலம். கசத்தலாறு. கசத்தலாறு. கயத்தாறு. தாறு. செங்கழுநீர் பற்று. செங்கழுநீர் பற்று. செங்கல்பட்டு. வெங்கடாச்சலம். திருப்பதி. திருப்பதி. முக்கூடல். தீவளப்பேரி. பழமலைன்னு அழைக்கப்படுற ஊர் பழமலை இல்லைன்னா திருமுதுகுன்றம். விருத்தாச்சலம். விருத்தாச்சலம். வானமாமலைன்னு அழைக்கப்படுற பகுதி திருவண்ணாமலை. நாங்குநேரி. நாங்குநேரி மேம். சொல்றீங்க? நாங்குநேரி. நாங்குநேரி அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்த்திகள் காளி. சீர்த்திகள் காளினா சீர்காழி. சீர்காழி. சீர்காழி.
எல்லாரும் பதில் சொல்லணும். கிட்டத்தட்ட வகுப்புல 13 பேர் இருக்கீங்க. 3 பேர் பதில் சொன்னா போதுமா? வேணுவனம். திருநெல்வேலி. திருநெல்வேலி. புக்கொலியூர். அவினாசி மேம். அவினாசி. அவினாசி. புராட விடாரபுரம். விராடபுரம். திருப்பூர். திருப்பூர். சரிங்களா? ஆளவாய். மதுரை. மதுரை. ஆலவாய்னு ஒரு பேர் இருக்குல்ல மேம் மதுரை. வேதாச்சலம். திருமறைக்காடு. திருமறைக்காடு. ராமநாதபுரம். முகவை. முகவை. வேற எதுவும் மறு பேர் படிச்சிருக்கீங்களா? இந்த கூரை நாடு அப்படின்னா கொரநாடு. செங்கல்பட்டுக்கு செங்கை. இது இல்லாம அன்அபிஷியலாவும் சில பேர்கள் இருக்கும். அதையும் முடிஞ்ச அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே மேம். மானாம்பதி அப்படின்றது எந்த ஊரை குறிக்கும்? மானாம்பதி. வானாம்பதி. வானவன் மாதேவி. மானாம்பதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, பாண்டிச்சேரி அப்படின்ற பேரை எந்த வருஷம் புதுச்சேரின்னு மாற்றி இருப்போம்? 2006 மேம். மேம் 2006 தான் மேம். 2006 மேம். 2007 பேர் மாற்றம் செய்வாங்க மேம். 2007 தானே மேம். பாண்டிச்சேரி சேரி 7 பக்கம் இருக்குன்னு பார்த்தோம்ல மேம். 2006 சொல்றாங்களா? எந்தெந்த வருஷம்னு கேக்குறேன். எந்தெந்த இடம்னு கேக்குறேன். பிரதேசம், அப்புறம் பீகார், ஒடிசாவா மேம்? மேம் திருப்பி கேளுங்க மேம். என்ன மேம் கேக்குறீங்க? சரி, எனக்கு பாண்டிச்சேரி அப்படின்ற பேர் புதுச்சேரின்னு எப்ப மாத்துனாங்கன்னு சொல்லிட்டு வகுப்பு முடியும் போது எனக்கு ஹோம்ஒர்க் போட்டு. சரிங்களா? 2006 கிடையாது, தவறான வருஷம். சரியான வருஷத்தை எனக்கு பதிவிடுங்க. 2007. இருங்க, அது வரைக்கும் அஞ்சலை அம்மாள் பத்தி பார்க்கலாமா? அக்டோபர் 1, 2006 தானே வருது. என்ன சொல்றீங்க? அக்டோபர் 1, 2006 தானே வருது கூகுள்லயும். நான் படிச்ச நோட்ஸ்லயும் 2006 தான் எழுதிருக்காங்க. பாலிசி நோட்ஸ்ல. சொல்லுங்க. நம்ம எழுதின பாலிசி நோட்ஸ் 2006 தான் இருக்கு. கூகுள்லயும் அக்டோபர் 1, 2006 தான் இருக்கு. சரி, ஓகே. ஓகே. பாண்டிச்சேரிய புதுச்சேரின்னு மாத்தினது 2007. செக் பண்ணிக்கோங்க வேணும்னா.
ஓகே மேம். 2006 தானே சொன்னீங்க? எஸ் மேம். அக்டோபர் 1 2006 மேம். 2007 ஓகே மேம். கூகுள்ல இருக்கு அப்படின்னா இன்னொரு தடவை என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. 2007 தான் பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. சரி வாங்க நம்ம பார்ப்போம். அம்புஜத்தம்மாள் பார்ப்போம், நல்லா இருக்கும். அம்புஜத்தம்மாள் எப்ப பிறந்திருப்பாங்க அப்படின்னா 1899 பிறந்திருப்பாங்க. 1899 ஜனவரி 8ஆம் நாள் பிறந்திருப்பாங்க. அம்புஜத்தம்மாளுக்குரிய சிறப்பு என்ன உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க பாப்போம். அவங்க ஒரு வசதியான குடும்பத்துல ஒரு பிறந்த பெண்மணி தான். ஆனா எளிமையான தோற்றத்துல இருப்பாங்களாம். யாரோட மேல ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமா இந்த எளிமையான தோற்றத்துல இருக்கிறாங்க? கஸ்தூரிபாய். கஸ்தூரிபாய் காந்தியோட ஒய்ஃப் மேம். புரியல, யாரு? கஸ்தூரிபா காந்தி. கஸ்தூரிபா காந்தி. கஸ்தூரிபாய் மீது ஏற்பட்ட அந்த காந்தியோடைய மனைவி கஸ்தூரிபாய் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமா அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இவர் யாருடைய தத்து பிள்ளைன்னு அழைக்கப்படுறாரு? காந்தியடிகளால் காந்தியின் தத்து மகள். காந்தியுடைய தத்து பிள்ளை, சரிங்களா? இவருடைய பேரும் காந்தியுடைய பேரும் அவருடைய தந்தை பேரை இணைத்து ஒரு நிலையம் உருவாக்கி இருப்பார்ல, நிலையத்துக்கு என்ன பேரு? சீனிவாச காந்தி நிலையம். சீனிவாச காந்தி நிலையம். நான் கண்ட பாரதம் அப்படின்ற நூலை எந்த வருஷம் எழுதியிருப்பாங்க? 1970 தன்னோட 24 அவங்களுடைய எத்தனையாவது பிறந்த நாள்ல எழுதியிருப்பாங்கன்னு கேட்கிறேன். 80வது வயதுல 70ஆம் ஆண்டு. 70 நூல் எழுதியிருப்பாங்க. இவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது குறைக்கப்பட்ட ஆண்டு? 1964. 1964. சரிங்களா? வேற என்ன தெரியும் உங்களை பத்தி நமக்கு? மகாகவியோடைய பாடல்களை பாடி மக்களிடையே விடுதலை உணர்வை ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டானா அம்புஜத்தம்மாள் தான். மேம் சீனிவாச காந்தி நிலையம். அதான் சீனிவாச காந்தி நிலையம். வேற இவங்க 70 ஆண்டு நினைவாக எழுதினாங்களா மேம்? 1969. அவங்க அந்த இயர் என்ன மேம்? இப்ப சொல்லுங்கக்கா. மேம் 70ஆம் ஆண்டு நினைவாக அந்த நான் கண்ட பாரதம் எழுதினாங்கல்ல, அந்த இயர் என்ன மேம்? 1970 69? அந்த இயர் மட்டும் சொல்லுங்க. 69க்கா. ஓகே மேம். ஏன்னா 99 பிறந்துட்டாங்களக்கா. மேம் 99 ஜனவரியிலே வேற பிறந்துட்டாங்கக்கா. சரி, ஒரு பாடல் வரி சொல்றேன். பாடல் வரி யாருடையதுன்னு கண்டுபிடிங்க, சரிங்களா? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே. வரிகள் இடம்பெற்று. இந்த வரிகள் யாருடையது? கவிமணியா மேம்? யாரு? பாரதியாரா மேம்? பாரதியாருடைய வரிகள், சரிங்களா? பாரதியாருடைய வரிகள் தான் நற்றவ வானினும். ஓகே. தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு யார் அழைக்கிறோம்? அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள். எந்த சிறையின் பிரெக்னண்டா மாசமா இருக்கும்போது எந்த சிறையில அடைக்கப்பட்டிருந்தாங்க? வேலூர் சிறை. வேலூர் சிறையில அடைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த பிரசவத்திற்காக 1 மாத பரவி கேட்ட வீர தமிழச்சி அப்படின்னா இவங்க இதழ்கள்லாம் பாராட்டி இருக்கோம். அப்ப அவங்க எந்த சிறையில இருந்திருப்பாங்கன்னா வேலூர் சிறையில இருந்திருப்பாங்க, சரிங்களா? அடுத்த வாரம் எந்த புத்தகத்துல இருந்து பார்க்கலாம்? நீங்களே சொல்லுங்க. மேம் இலக்கண பகுதி அதிகமா இருக்கிறது எந்த புத்தகம் சொல்லுங்க மேம்? எதுல இலக்கண பகுதி அதிகமா இருக்குன்னு கேக்குறீங்களா? ஓல்டு புக் எடுத்தோம்னா
ஓல்டு புக் பார்த்த மாதிரி ஏதாச்சும் ஓல்டு புக் பார்த்தா நல்லா இருக்கும். 9th ஓல்டு புக் பார்க்கலாமா? எஸ் மேம் 9th ஓல்டு புக். 9th ஓல்டு புக் தேர்ட் டேர்ம்ல இருந்து வரலாம். என்ன சொல்றீங்க? தேர்ட் டேர்ம்ல இருந்து வரலாம். தேர்ட் டேர்ம்ல இருந்து ரிவர்ஸ் வரலாமா? சரி ஓகே. நீங்க படிச்சுட்டு வரணும். இதுலயுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படிக்கவே இல்ல. எனக்கு முழு திருப்தியே இல்ல. இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் ஃபுல்லா வந்து நம்ம 9th ஓல்டு புக்கை முடிச்சிடலாம். அப்புறம் திரும்பி ஜூன் 1ஆம் தேதியில இருந்து சிலபஸ் வைஸ் எப்படி ஜிஎஸ் கிளாஸ் போகுது அத மாதிரி சிலபஸ் வைஸா நான் டாபிக் போட்டுருவோம். அந்த டாபிக்ல இருந்து நம்ம அங்கிட்டு ஒரு 4 வாரம் இருக்கா, அப்ப ஒரு வாரத்துக்கு 2 வகுப்பு 2 மணி நேரம் வகுப்பு போட்டாலே ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 2 வகுப்பு கிடைக்கும். அப்ப கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 8 வகுப்பு தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம நிறைவு செய்யற மாதிரி இருக்கும். அதனால நீங்க நாளைக்கு வரும்போது 9வது வகுப்பு பழைய புத்தகத்தை நீங்க விரைவா படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நான் கேட்க கடகடான்னு சொன்னீங்கன்னா அடுத்தது போயிடலாம். சரிங்களா? எஸ் மேம். ஓகே மேம். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? 9th பழைய புத்தகம் எந்த டைம் படிக்கணும் மேம்? எத்தனை கடைசி 3 இயல் படிச்சுட்டு வாங்கப்பா. தேர்ட் டேர்ம்ல இருக்க முடியல மேம்? 7, 8, 9 சரிங்களாக்கா? மேம் வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? நோ மேம். இப்ப நான் தமிழ் வகுப்பு நிறைவு செஞ்சுட்டேன். உங்களுக்கு கணித வகுப்பு தொடரும். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. நன்றி மேம். தேங்க்யூ மேம்.